நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். 2/10/2015 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 10:42 வரை, பின்பு சஷ்டி. கிருத்திகை நட்சத்திரமானது பகல் 2:25 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகமானது பகல் 2:25 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 2இல் சந்திரன், 5இல் குரு, சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் பிள்ளைகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களால் மன அமைதி குறையலாம் என்பதனால் நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் பண வரவு ஆனது மிக மிக நன்றாக இருக்கும். சந்திரனவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். மன அமைதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வீண் குழப்பங்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனவர் 6ஆம் வீட்டில் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக விலகும். தாராள தன வரவுகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். மகர ராசி நேயர்களே, சந்திரனவர் 5இல் அமைய பெற்று இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, பேச்சில் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு புறம் பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் வீண் பிரச்சனைகளால் மன அமைதி குறையும்.
கும்ப ராசினியர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களால் நெருக்கடிகள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். மீன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். தடங்கல்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிட்டும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ராகு பகவானை பற்றி பார்க்கின்ற பொழுது, நவ கிரகங்கள்ல ராகுவானவர் ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் ஆகும். ஒருவர் ஜாதகத்தில் ராகு எங்கு இருக்கிறாரோ அந்த இருக்கக்கூடிய ஸ்தான ரீதியான சில தடங்கல்கள் ஏற்படுத்தினாலும் அந்த ராகு நின்ற வீட்டதிபதி நல்ல பலமாக இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்துவார். பொதுவாக ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய பலன்கள் சில நேரங்களில் தடைப்படும். எப்போ தடைப்படும்னா, அந்த வீட்டில் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்களை ராகுவின் திசை, ராகுவின் புத்தியில் அடைவதற்கு தடங்கல்கள் இருக்கும். பொதுவாக ராகு ஒரு பாவ கிரகம் என்பதனால ஒருத்தருடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாகும். மற்ற ஸ்தானங்கள் அமைவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 3, 6, 10, 11 அமைய பெற்று ராகு நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தால் அந்த ராகுவின் திசை, ராகுவின் புத்தியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். 2, 7 ஆகிய ஸ்தானங்கள்ல ராகு அமைய பெற்று அந்த ராகுவின் திசையானது நடைபெற்றால், அதாவது 7 அமையப்பெற்று ராகு திசை நடைபெற்றால் திருமண வாழ்வு ரீதியாக பிரச்சனைகளும், 2 அமையப்பெற்று ராகு திசை நடைபெற்றால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் உண்டாகிறது. 4 ராகு இருந்தா படிக்கிற வயதுல ராகு திசையோ ராகு புத்தியோ வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல 5 ராகு இருந்தா பூர்வீக வழியில, பூர்வ புண்ணிய வகையில உற்றார் உறவினரிடம் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ராகு எப்ப நல்லது செய்யறாருன்னா, ராகு நின்ற வீட்டதிபதி நல்ல பலமாக இருந்தால் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார். ராகுவின் அமைப்பை பற்றியும் ராகுவின் தசாபுத்தியில எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி சுருக்கமாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.